என் இதயத்தில் நீ மட்டும். எடி பிரியா, வா இந்த பக்கமா போயிடலாங்க. வர சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, ரேக்கிங் பண்ணுவாங்க. வாடி பார்த்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு போக முடியுமா? என்ன டாக்டர் மேடம், கையில பெரிய புக்கா வச்சிருக்கீங்க? படிச்சு முடிச்சிட்டு உலகத்துக்கே ஆபரேஷன் பண்ண போறீங்களோ? ஏன் இவ்வளோ வேகமாக கிளம்பிட்டீங்க? நாடி துடிப்பை பார்க்கவா? டேய் ஒழுங்க அந்த பக்கம் போயிருங்க. கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப வழி விட்டு அந்த பக்கம் போகலைன்னா இப்ப நான் போய் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். ஒழுங்கா வழி விட்டுருங்க, கிளாஸ்க்கு டைம் ஆகுது. சீனியர்ஸ், நீங்க கேலி பண்றது உங்களுக்கு தமாசா இருக்கலாம். ஆனா ஒரு டாக்டராக போறவங்களுக்கு மற்ற வழியும் மரியாதையும் புரிஞ்சிருக்கணும். நீங்க பண்றது வெறும் கிண்டல் இல்ல, ஹராஸ்மெண்ட். இது தெரிஞ்சா உங்க மெடிக்கல் கேரியரே ஒழிஞ்சிடும். வழி விடுங்க. டேய் ஆதி வந்துட்டான்டா. எங்கடா 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 இருக்கான் ஆதி? டேய் அங்க பாருங்கடா நம்ம ஆதிய, அந்த வந்துட்டான். என்னப்பா அனாட்டமி கிளாஸில் எலும்புல பற்றி படித்தது பத்தலையா? நிஜமாவே சில எலும்புல உடைக்கணுமா? இல்லை ஆதி, சும்மா ஒரு ஜாலிக்கு தான். ஜாலிங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் அது பேர் ரேக்கிங். நீங்கள் 4 பேர் இப்படி பெண்ணுங்களை கிண்டல் பண்ணலாமா? இதில் என்னடா ஜாலி இருக்குது? டாக்டர்னா உயிரை காப்பாற்றணும், மற்றவங்க நிம்மதியை கொல்லக்கூடாது. பிரியா, நீயும் ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸுக்கு போங்க, இவங்கள நான் பார்த்துக்கிறேன். ஹலோ சஞ்சனா. சொல்லுடி நிவேதா. என்னடி பண்ற? சும்மா தாண்டி இருக்கேன். என்னடி சொல்லு. இன்டர்வியூக்கு போகணும்னு சொன்னேன்லடி, அதான் கால் பண்ணேன். என்னாச்சு, வேலை கிடைச்சிருச்சா? இல்லடி, தேவைன்னா கூப்பிட்றோம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி, நான் ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீ நாளை காலையில் 10 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போயிடு. அது எந்த ஆஃபீஸ் டி? உனக்கு தெரிஞ்சவங்க அங்கே வேலை பார்க்குறாங்களா? ஆமாம் ஆமாம், எல்லாம் தெரிஞ்சவங்க ஆஃபீஸ் தான். நாளைக்கு போய் பாரு. இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன். ஓகே டி, பாய். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், சொல்லுங்க மேடம். இங்கே வேக்கன்சி இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே மேடம், இங்கே ஆள் கரெக்டாக தானே இருக்காங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு? சரி இருங்க ஒரு நிமிஷம், நான் சார்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். ஹலோ சார். எஸ். நம்ம ஆஃபீஸ்க்கு வேலை கேட்டு ஒரு லேடி வந்திருக்காங்க. அப்படியா? அவங்க பேர் என்னது? கேட்டு சொல்லு. மேடம், உங்க பேர் என்னது? என்னோட பேரு சஞ்சனா. சார், அவங்க பேரு சஞ்சனாவா? அவங்கள என்னோட கேபினுக்கு அனுப்பு. ஓகே சார். மேடம், சார் உங்களை கேபினுக்கு வர சொன்னாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. கேபின் எந்த பக்கம்? நேராக போய் ரைட் கட் பண்ணுங்க, அங்கே தான் சாரோட கேபின் இருக்கு. நீங்கள் போகலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். நீ என்ன இங்க இருக்க? இது உன்னோட ஆபீஸா? ஆமா சஞ்சனா, ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன சார்? நான் இங்க வேலை தேடி வந்திருக்கேன். என் பர்சனல் விஷயத்தை விசாரிக்க உங்களுக்கு உரிமை இல்லை. நீ இன்னமும் என் மேல கோவமா இருக்கேன்னு புரியுது.
அன்னைக்கு நான் செஞ்சது தப்பு தான். அதுக்காக சார், தயவு செஞ்சு அன்னைக்கு நடந்ததை தப்புன்னு சொல்லி சாதாரணமாக கடந்து போகாதீங்க. அது என்னோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. இப்போ எனக்கு இந்த வேலை வேணும், அவ்வளோதான். உங்களுக்கு பழைய நினைவுகள் இருக்கலாம், எனக்கு இருக்கிறது வடுக்கள் மட்டும்தான். சரி சஞ்சனா, நீ நாளையிலேருந்து ஆஃபீஸுக்கு வேலைக்கு வரலாம். ஓகே சார். அம்மா, அம்மா. ஏய் சிந்து, நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாக்கா, அம்மா உள்ள இருக்காங்க. என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்குமே தெரியுது. இருடி, கொஞ்சம் பொறு, அம்மா வரட்டும் சொல்றேன். என்னம்மா சஞ்சனா, கூப்பிட்டியா? ஆமாம்மா, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. மீனுக்குட்டி எங்கம்மா? மீனுக்குட்டி உள்ள விளையாடிட்டு இருக்கா. என்ன ஸ்வீட் எல்லாம்? என்னக்கா, எனக்கெல்லாம் ஸ்வீட் இல்லையா? அம்மாவுக்கு மட்டும் கொடுக்குற. உனக்கு இல்லை தடி, இந்தா பாக்ஸோட வச்சுக்கோ, சாப்பிடு. சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. அதானக்கா, ஸ்வீட்டு கொடுத்துருக்கேன்னா ஏதோ நல்ல விஷயம் இருக்கு. முதல்ல அதை சொல்லு, கேட்டுக்கிட்டே சாப்பிடலாம். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதாம்மா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு தாம்மா நன்றி சொல்லணும். சரிம்மா, நல்ல ஆஃபீஸா? ஆமாம்மா, அது நல்ல ஆஃபீஸ் தான். ஆஃபீஸ்னா பேர் வைக்கலையா? என்ன ஆஃபீஸ்க்கா, பேரை சொல்லு. எழில் என்டர்பிரைசஸ். எழில் என்டர்பிரைசஸ்னா? ஆமாம்மா, அது எழிலோட ஆஃபீஸ் தான். அந்த ஆஃபீஸுக்கா? அங்க எப்படிக்கா போனேன்? எல்லாம் இந்த நிவேதாவோட வேலை தான். அவ தான் எனக்கு இந்த ஆஃபீஸ் அட்ரஸை கொடுத்தாம்மா. யாரு என்னன்னு எதுவுமே டீட்டெயில்ஸ் சொல்லாம என்னை அனுப்பி விட்டுட்டா. முதல்ல அவளுக்கு கால் பண்ணி வச்சுக்கிறேன். சரிம்மா சஞ்சனா, கோவப்படாத. அவ உன்னோட நல்லதுக்கு தானே செஞ்சிருக்கா. பார்த்து பொறுமையா பேசு. குழந்தை தனியா இருக்கா, நான் உள்ள போறேன், நீ பேசிட்டு வாமா. சரிக்கா, நீ பேசிட்டு வா, நான் ரூமுக்கு போறேன், கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. ஹலோ ஹலோ சஞ்சனா, சொல்லுடி. என்னடி கோவமா இருக்கியா? நீ பண்ண வேலைக்கு கோவப்படாம என்னடி செய்யணும்? பொறு பொறு, இன்டர்வியூக்கு போனையா? மரியாதையே உண்மையை சொல்லுடி. எழில் ஆஃபீஸர்னு தெரிஞ்சு தானே அட்ரஸ் கொடுத்த. ஏண்டி இப்படி பண்ண? நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவனையே தினமும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சாரிடி, இப்போ உனக்கு வேலை கட்டாயம் தேவை, அதான். அது சரி, எழில் ஆஃபீஸோட அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? நான் ஃபேமிலியாக அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போயிருந்தேன்டி. அங்கே தான் எழில மீட் பண்ணேன். உன்னை பற்றி விசாரிச்சா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டி. சாரிடி, நான் வேணும்னு சொல்லலை, எழில் கேட்டதும். எல்லாமே சொல்லிட்டியா? ஆமாடி, சொல்லணும்னு சொல்லலை, எழில் கேட்டதும் என்னால் மறைக்க முடியல. அதான் பரிதாபத்தில் வேலை கொடுத்துருக்கானா? எனக்கும் இந்த வேலை அவசியம். 2 மாசமா வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா, மீனா எல்லாம் யோசிச்சு தான் இந்த வேலையை ஒத்துக்கிட்டேன். நிவேதா, வேற வழி இல்லை, கொஞ்ச நாள் தான், வேற ஆஃபீஸ் வேலை தேடிட்டு போயிடுவேன். சரிடி, கோவப்படாத, அவசரப்படாத. சஞ்சனா, உன்னோட லைஃபுக்கு எது சரியோ அதை யோசிச்சு முடிவு பண்ண. சரிடி நிவேதா, நான் உன்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். சாரிடி, நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். பரவாயில்லடி, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேவரட் பார்ட்டு எதுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.